குடும்ப கட்டுப்பாடு மையம் இருந்துச்சு எல்லா ஊர்லயும். ஒரு புள்ள போதும் இல்லைன்னா 2 புள்ள போதும், அதுக்கு மேல பெத்துக்காதீங்க, ஜனத்தொகை கூடி போச்சு, அதனால உணவு கொஞ்சம் பத்தாக்குறை வருதுன்னு சொல்லுது இல்ல அரசாங்கம் சொன்னாங்க. இன்னைக்கு ஏன் இந்த விளம்பரம் இல்ல? மக்கள் விருப்பம் இல்லையா? புள்ள பெத்துக்க முடியலையா? எது உண்மை எது உண்மைன்னு யோசிக்கணும்ல. அன்னைக்கு குழந்தை பெற்றுக்கிற ஆற்றல் எல்லார்கிட்ட இருந்துச்சு. 10 புள்ள 12 புள்ள 8 புள்ள 7 புள்ளன்னு எல்லாரும் பெத்தாங்க, ஜனத்தொகை கூடுச்சு. இன்னைக்கு பெத்துக்கிற முடியல. ஏன்? ஒன்னு களைக்கொல்லிங்கிற ரஜாயன உரம், அதனால ஒன்னு மதுபானம், இன்னொன்னு உணவு காய்கறிகள் எல்லாம் நஞ்சு, அத்தனையும் வந்ததனுடைய விளைவு என்னாச்சு? தைராய்டு நோய், கர்ப்பப்பை புற்றுநோய், மார்பக புற்றுநோய், ஆணுக்கும் பெண்ணுக்கும் குழந்தை பிறக்கிற தன்மை குறைஞ்சிருச்சு, குழந்தை உற்பத்தி ஆகிற தன்மை குறைஞ்சு வச்சு. இது குறைஞ்சதுன்னா தானா இல்ல, பல வருஷமா நம்மளை பல விதமா அடிச்சுட்டாங்க. ஆனா இப்ப குறைஞ்சனால என்னாச்சு? சோதனை குழாய் குழந்தைன்னு வச்சுட்டாங்க. கருத்தரிப்பு மையம்னு எங்க பார்த்தாலும் டெஸ்ட் டியூப் பேபி ஆங்கிலத்துல. நீங்க வாங்க பல லட்சம் கொண்டுக்கிட்டு நாங்க உள்ளதாரம் ஆஸ்பத்திரி போல வந்துருச்சா ஊருக்கு? ஆமா, அந்த குழாயை மாத்தினதுனால குழாய் பிரச்சனை தான், வேற என்ன? எவ்வளவு சிக்கல் இருக்கு, யாரும் அதை பத்தி யோசிக்கிறது இல்லையே. நம்ம ஏன் இப்படி ஆனா, எதனால இவ்வளவு பிரச்சனை?